அனைவருக்கும் வணக்கம். நமக்குள் ஏற்படும் எண்ணங்களை சொந்தம் என நினைத்தால் நமக்குள் ஏற்படும் மாற்றங்கள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாருங்கள். இங்கே பாருங்களேன், அதாவது இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளவோ கோடான கோடி மக்கள் வாழ்கின்றோம் இல்லையா? அவர்களுடைய எண்ணங்களும் நமக்குள்ளும் வந்து போகும். அதாவது நமக்குள்ளே ஏற்படுற எண்ணங்கள் எல்லாமே நம்முடையது கிடையாது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தீர்மானமாக ஏற்றுக்கணும். அப்படி வரும்பொழுது இதில் எது நம்முடையது, இதில் வர எண்ணங்கள் எது நமக்கானது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். எது நமக்கான எண்ணங்களாக இருக்கோ அந்த எண்ணங்களுக்கு மட்டும் நாம் சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திக்கும் பொழுது அது ஆக்கப்பூர்வமாக நம் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக மாறும். இதை நான் ஒரு எடுத்துக்காட்டோடு சொல்கிறேன் பாருங்களேன். நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்பொழுது நம்மை கடந்து நமக்கு தெரிந்தவர்களும் போவார்கள், நமக்கு தெரியாதவர்களும் போவார்கள். நம்ம என்ன பண்ணுவோம்? தெரியாதவர்களை கூப்பிட்டு பேசுவோம் இல்லை இல்லையா? நமக்கு தெரிந்தவங்க யாராவது வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? கூப்பிட்டு விசாரிப்போம், அவர்களுடைய விஷயங்கள்லாம் கேட்டு தெரிந்து கொள்வோம் இல்லையா? அது மாதிரி தான் நமக்குள்ளே வர விஷயங்களும் எல்லாமே நமக்கானது இல்லை. அதில் எது நமக்கான எண்ணங்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணணும்? அது சிந்திக்கணும். ஸோ அப்போ எதை நம்ம எடுத்துக்கிறோமோ அது நம்ம லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு சிந்தனைகள் வரும், எண்ணங்கள் வரும். அப்போது அந்த எண்ணம் ஏன் நமக்கு வந்துச்சு அப்படிலாம் நீ திங்க் பண்ணணும். என்ன பண்ணணும்னா இது நமக்கான எண்ணங்கள் இல்லை அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். சரியா? ஸோ இது மாதிரி நம்ம எண்ணங்களை கவனிக்க ஆரம்பித்தால் நம் வாழ்க்கையானது மிகவும் சிறப்பானதாக மாறும் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.